என்ன செய்ய போகிறோம்னா நெத்திலி கருவாட்டில் சம்பல் தான் செய்ய போகிறேன். அது என்னென்ன எப்படின்னு பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். கருவாடு நெத்திலி சம்பல் செய்ய போகிறோம். எப்படி? ரெண்டாவது உடச்சி மூணு தனியாக எடுத்துருவாங்க. சரி, எடுத்து இந்தா வச்சுருக்காங்க உடச்சி. இது வந்து நெத்திலி சம்பல் செய்யும். சம்பல் எப்படி வைக்க போகிறோன்னு பார்ப்போம். உடச்சி எடுத்துட்டாச்சு. என்னென்ன தேவையான பொருள்கள்னு பார்த்துக்குறோம். கருவாட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கு. சம்பல் வைக்க போகிறோம். நெத்திலி பொடி சம்பல். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்குறோம். காஞ்ச மிளகாயை வெந்நீரில் போட்டு அவிச்சி எடுத்துக்குவோம். பட்டை மிளகா, 2 தக்காளி, 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு. பருசா 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயமாக அவங்க மிளகாயை அவிச்சி எடுத்தாச்சு. இந்த காண்டில் போட்டு ஆட்டி எடுத்துக்குவோம். மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். அதுங்க மிக்சியில் போட்டு ஆட்டியாச்சு. ஆட்டி வச்சுக்கிட்டாச்சு. சட்டி சூடாகிடுச்சு. 400 ml எண்ணெய் விட்டுக்குவோம். அதுங்க எண்ணெய் சூடாகிடுச்சு. 400 ml கருவாட்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். வெக்காட்டா பொரிச்சா போதும். நெத்திலி கருவாடு வெக்காடு பொரிச்சாச்சு. அள்ளிக்கலாம். வச்சுக்கிறோம். வெக்காடு பொரிச்சு எடுத்தாச்சு. நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் அதே எண்ணெயில். வெங்காயம் தக்காளி அதே எண்ணெய். பிரிஞ்சு எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சம்பளுக்கு போட்டாங்க வாசனையாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டால் போதும். வதங்கிட்டு ஆட்டி வச்ச மிளகாய் எடுத்து ஊற்றிக்கலாம். பொரிச்சு வச்சு கருவாட்டை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் சம்பல் செய்யணும். நெத்திலி கருவாட்டு சம்பல். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். கருவாட்டு உப்பு இருக்குது, கொஞ்சம் குறைச்சி போட்டுக்குவோம். சம்பளுக்கு கொஞ்சம் சீனி சேர்த்தா தான் நல்லா இருக்கும். உரைக்கிங்கலாம் சீனி கொஞ்சம் போட்டால் தான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். சீனி கொஞ்சமாக போதும். 2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்போ ருசி கொடுக்கலாம். நல்லா பாருங்கள். சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். இது காஷ்மீர் மிளகா தான். வேறு மிளகாவில் போட்டிங்கன்னா ரொம்ப உரைக்கி. காஞ்ச மிளகா காஷ்மீர் மிளகா அதில் பாட்டு செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கடைக்கெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கோம். ரெடியாக வச்சு இறக்கிடலாம். பாருங்க, சூப்பராக ஆயிடுச்சு. இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல்லைக்கான தட்டுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, பாய். நெத்திலி சம்பல் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா எழுன்னு பாருங்க.